Hello friends, viewers இருந்து சூர்யா. ஸோ பார்த்தாலே தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் vlog மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு நற்பாசையில் இந்த மாதிரி ஒரு ட்ரை ஒன்று பண்ணுறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வீடியோவுடைய முக்கியமான இது என்னன்னு பார்த்தோம்னா ஆற்காடு சைடில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஒன்று வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய பேர் பார்த்துருக்கலாம் ஆற்காட்டில். ஒரு சிலருக்கு இது இங்கே தான் இருக்குதுன்றது தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஆற்காட்டில் நிறைய பேருக்கு மக்கன்பேட்டை ரொம்ப ஃபேமஸ்ன்னு தெரியும். அதே மாதிரி ஆற்காடுக்கு ரெகுலராக வந்து போகிறவங்க எல்லாருக்குமே ஆற்காடு தாஜ் கேண்டீனை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது ரொம்ப ஃபேமஸ். அங்கே இருக்கக்கூடிய தேங்காய் நான். ஸோ ஃபஸ்ட்டு அதை போய் சேஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு அதை சேஸ் பண்ண போகிற வீடியோ காட்டி வைத்தறிச்சல் காட்ட விரும்பல. நீங்கள் யாராவது அதை டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எப்படி இருக்குன்றது எல்லாருக்கும் சொல்லுங்கள். ரெண்டாவது, ஆரணி மக்கள் எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பாரி பேக்கரி. அந்த பாரி பேக்கரியில் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னா அந்த நெய்பன் வந்து ரொம்ப 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 ஃபேமஸ் தான். ஸோ அதையும் நான் ஒரு முறை அப்படியே டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஹாயாக நேராக கிளம்பி நான் வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் போகிறேன். அது என்ன இடம் அப்படின்னா ஆரணிக்கும் வேலூருக்கும் கிட்ட. ஆரணிக்கு ரொம்ப கிட்ட, ஒரு 16 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஆரணிக்கு ரொம்ப நியர்பை, ஒரு 16 கிலோமீட்டர். அடுத்தது கண்ணமங்கலத்துலேருந்தும் கிட்டன்னு சொல்லலாம், வேலூர்லேருந்தும் கிட்ட தான். ஆற்காட்டிலேருந்து ஒரு 28 அந்த ரேஞ்ச் வரும். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தான் நான் போக போகிறேன். அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அங்கே நம்ம சும்மா வளவலன்னா பேசாமல் அந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அதை ஒரு முறை சுற்றி பார்த்துட்டு இந்த விளாகை முடிச்சிக்கலாம். இது முதல் விளாக். சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் தம்பி பரவாயில்லப்பா நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு ஷேரையும் சப்ஸ்கிரைபும் போட்டு விட்டுட்டு ஃபாலோ பண்ணலாம். லெட்ஸ் மூவ், கம் ஆன். எதிர்பார்த்து ஏதாவது கமெண்ட் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வாழ்த்துக்கள். ஸோ என்ன இடம் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் அந்த இடத்த இப்போ காட்டுறேன். எத்தனை பேரால் கெஸ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். தெரியுதா? இது வந்து ஆரணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்ச் ஃபோர்ட், அப்படின்னா ஃப்ரெஞ்சு கேசல்னு சொல்லலாம். நீங்கள் கூகுள் மேப் படித்தாலும் வரும். இந்த லொக்கேஷன், எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ முடிஞ்சால் இதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையாக ஓகே, இதுதான் நான் சொன்ன அந்த ஃப்ரெஞ்ச் ஃபோர்ட். உண்மையாகவே வந்து நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ வந்து நிறைய பேர் இங்கே வரலை. பட் இப்போது நிறைய காரெல்லாம் நிற்குது, பைக்லாம் நிற்குது. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் வராங்கன்றதை மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. க்ரௌட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது நான் லாஸ்ட் டைம் பார்க்குறதுக்கும் இப்போதைக்கும். ஃபோர்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல? ஆமாம், நம்ம சைடில் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃபோர்ட்லாம் கிடையாது. ஸோ ஃப்ரெஞ்ச் அப்படின்னாலே எல்லாருமே வந்து பாண்டிச்சேரி தான் சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஏன் இப்படி ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபோர்ட் வந்துருக்கு? ஸோ இந்த ஃபோர்ட் இதை பற்றின ஹிஸ்ட்ரி ஸோ நான் சொல்கிறேன். இந்த லொக்கேஷன் பாருங்களேன். இந்த மலைக்கு முன்னாடி ஒரு ஃபோர்ட்டு, அதுவும் அந்த காலத்தில் இவன் கட்டினது ஒன்று அவன் ஒய்ஃப் இல்லை லவ்வருக்காக இருக்கணும், இல்லை கடைசி காலத்தை வந்து கழிக்கிறதுக்காக இருக்கணும். கரெக்டாக? ஓகே, இதோட எஸ்டிடி பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்ட்ராகி பார்ப்போம். எக்ஸ்போஷர்லாம் அதுவே அட்ஜஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ வந்து மேலே போகிறதுக்கு படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு பக்கத்தில் ஒரு ரூம். இந்த இடம்லாம் எக்கோ வேறு அடிக்குது. என் வாய்ஸ் எக்கோ அடித்தா ரொம்ப கொடூரமாக வேறு இருக்கும். ஓகே, இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே நம்ம இங்கே விசிட் பண்ணோன்னு வச்சுங்களேன். நான் ஆல்ரெடி ஹாண்டட் பிளேஸ்னு ஒரு லிஸ்ட்டு போட்டேன்ல, அதில் கண்டிப்பாக இதுவும் பிளேஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஹால் போல் இருக்குது. அந்த குளிர் காயறதுக்கான இடம்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம ஆளுங்க பாருங்களேன், இந்த வேண்டலிசம்னு ஒரு வார்த்தை அது இங்கிலீஷில் இருக்குது. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல அந்த வார்த்தையை, வேண்டலிசம். ஏதாவது ஒரு புராதன சின்னம் இருக்குன்னா அதில் கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்கிறது கிடையாது. ஸோ அதுக்கு பேர் தான் இந்த வேண்டலிசம். ஸோ அந்த வேலையை வந்து நம்ம ஆளுங்க ரொம்ப சிறப்பாகவே செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே அடுத்த ரூமுக்கு போவோமா? என்னங்க கேட்டுன்ற பேர் இடத்துல இவ்வளோ பெருசாக இருக்குது. இதுதான் முக வாயா? எவ்வளோ பெரிய வாயி! ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குல்ல. ஓகே, எப்பயாவது டைம் கிடைச்சா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். அது ஒரு மாதிரி நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குது. இது மேலே போகலாமா? போவோம். கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது. ஆனால் ஆல்ரெடி மேலே நிறைய பேர் இருக்காங்க.
ஆக்சுவலாக இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அரித பழசுன்னு சொல்ல முடியாது. ஸ்ரீனிவாச ஐயர் அப்படின்ற ஒரு மைசூர் பிரின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா போர்ட்டிகோ செமையாக பண்ணியிருக்காருல. ஓகே, அந்த மைசூர் பிரின்ஸ் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃப்ரெஞ்சில் போயிட்டு அதாவது ஃப்ரான்ஸில் போயிட்டு படிக்கிறாரு. அங்கே படிக்கும்போது அங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டு பெண், இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரு இது இருக்குது அதே மாதிரி. ஓகே, அங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டு பெண்ணை வந்து காதலிக்கிறாரு. நான் சொன்னல அந்த மலை வேறு லெவல்லங்க, இடத்த பயங்கரமாக சொல்லிடுறேன். ரொம்ப உள்ளே இருக்க மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குங்க இந்த வியூவு. ஓகே, முட்டு சந்தா இந்த பக்கம் பார்த்தீங்களா. ஓகே, அந்த லவ் பண்ணுறாரு இல்லைங்களா அந்த பொண்ணு, அவங்க ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டு பெண் அப்படின்றதுனால இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ கட்டி அவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவங்களுக்காக பார்த்தீங்களா எவ்வளோ நேர்த்தியாக இருக்குது பாருங்களேன். அது நேர்த்தின்னு சொல்ல முடியாது, அந்த காலத்துலேயே இவ்வளோ ரூம்ஸு, எல்லாருக்கும் ஃபெசிலிட்டிஸ், இங்கே வேலை செய்யக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் சேர்த்து ரூம்லாம் போட்டு நல்லா சூப்பராக வந்து கட்டியிருக்காரு. அப்போது அவ்வளோதான், இதுதான் ஹிஸ்ட்ரி இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். தன்னுடைய லவ்வருக்காக இவ்வளோ அருமையான ஒரு ஃபோர்ட் வேலூர் பக்கத்தில். இப்போது நமக்கு ஒரு டவுட் என்னென்னு கேட்டோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், மேக்ஸிமம் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும், மைசூர் பிரின்ஸ் அப்படின்னாலே உடையாரை தான் சொல்லுவாங்க, உடையார் பரம்பரை. இவர் ஸ்ரீனிவாச ஐயர் எங்கிறது வந்தார்? கரெக்டாக அந்த டவுட் இருக்கும். இது மேலே ஒரு ஃப்ளோர் ஒன்று இருக்குது, நான் மேலே ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த உடையார் ஃபேமிலியில் வந்து பார்த்தோம்னா நிறைய ஸ்மால் பிரின்சஸ்லாம் இருந்தாங்க. ஒன்றுமே இல்லைங்க அது மேலே. இதுதான் நான் வந்த வழி. ஓகே, அந்த பிரின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த உடையார் பிரின்ஸுன்றது வந்து இப்போ அந்த பிரின்ஸோட பேரெல்லாம் வந்து உடையாருன்னு பார்த்தோம். அப்புறம் எப்படி ஸ்ரீனிவாச ஐயர் வந்தார்? ஓகே, ஸ்ரீனிவாச ராவ் அப்படின்னு ஒருத்தர் வந்து இருந்தார், ஸ்ரீனிவாச ராவ் பகதூர், அதாவது திருமலை ராவ் சாஹிபுடைய மகன். அந்த பேரை தான் ஸ்ரீனிவாச ஐயர்னு கன்வே பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அவராக தான் இருக்கணும். அவங்க வந்து இங்கே ஆரணி கிட்ட வந்து ஜாகீர்தார் அப்படின்ற ஒரு பதவியில் இருக்காங்க. ஓகே, வெளியே போகலாம். வேறு எதுவும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அந்த டிசைன்ஸ்லாம் பாருங்களேன், தெரியுதுங்களா? நல்லா இருக்குல்ல? ஓகே, அதான் அப்போல்லாம் டைல்ஸ் இல்லை, ஸோ அது வால்பேப்பர் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ராவ் பகதூர், ராவ் சாஹிப், அந்த பட்டம் பெற்றவங்க தான் வந்து இங்கே வந்து ஜாகீர்தாராக இருக்காங்க. அந்த ஜாகீர்ஸ் வந்து பார்த்தோம்னா சென்னையை சுற்றி நிறைய ஃபோர்ட் கட்டியிருக்காங்க ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில். இது வரைக்கும் 3 ஃபோர்ட் வந்து இந்த மாதிரி நிறைய பேருடைய பார்வைக்கு தயாராக இருக்குது. அந்த மாதிரி எடுத்திருக்கக்கூடிய ஃபோர்ட்டில் இதுவும் ஒரு ஃபோர்ட். ஆனால் என்ன, சரியான பராமரிப்பு இல்லை, ரொம்ப உள்பக்கமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் சிதிலமடைஞ்ச மாதிரி இருக்குது. முடிஞ்சால் கண்டிப்பாக விசிட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே பார்த்ததுன்னா இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு சின்ன ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க, அதை தான் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன், அதை காணோம். அதாவது கடவுளாலையும் என்னுடைய வாளாலையும் நான் இந்த ஃபோட்டோ கட்டி முடித்தேன் அப்படின்னு இதை கட்டினவர் வந்து போட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் என்னால் அது பார்க்க முடியல. மேபி அதுதான் நினைக்கிறேன். ஃபோனில் என்னால் அவ்வளோதான் காட்ட முடியும், டிஜிட்டல் ஜூம்ன்றதுனால. ஸோ சரியாக தெரியவில்லை என்றால் மன்னிக்கவும். கூகுளில் வந்து டிஜி கேம் எடுத்து போட்டிருந்தாங்க. பார்த்தீங்களா கார்லாம் நிற்குது, நான் சொன்னல நிறைய பேர் வராங்கன்னு. செய்யக்கூடிய அந்த ஜாகீர்தார்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா நிறைய ஃபோர்ட்லாம் கட்டுறாங்க இல்லைங்களா. ஸோ அப்படி வந்து ஒரு ஃபோர்ட் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. சிலர் வந்து ஸ்ரீனிவாச ஐயரோட ஃபோர்ட் தான், அவருடைய அந்த காதல் மனைவிக்காக வந்து இந்த இடத்துல இப்படி கட்டினாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. உண்மையாக ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. பரவாயில்லையே, இப்படி ஒரு ஃபோர்ட்டா இந்த இடத்துலையா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக 6 o'clock மேலே கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள், சூப்பராகவே இருக்குது. இதோட சொல்ல மறந்துட்டேனே, ஆரணி அந்த நெய் பண்ணும், ஆற்காடு தில்பசனும் டாப் நாச்சுங்க. நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட. பட் இது ரெண்டும் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ண வேண்டியது. வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் டேஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்தால் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு லீவ் பண்ணுங்கள்.
மற்ற வீடியோஸும் கண்டிப்பாக பாருங்கள். நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே ஹிஸ்டரி சம்மந்தப்பட்டது தான் போட்டிருக்கேன். தேங்க்யூ.